இரவு. ரவியின் வீடு அந்த பச்சை ஒளி மின்னும் கல் இன்னும் ரவியின் டேபிள்ல இருக்குது. அவன் படிக்கிறப்போ பீப் பீப்னு ஒளி வெட்டுச்சு. ரவி, அடட்டா, இது ஏன் ஒளி விடுது? அந்த கல்லிலிருந்து ஒரு சிறிய ஹோலோகிராம் வெளிச்சம் வந்து அதுல அந்த ஏலியன் 3 பேரும் தோன்றாங்க. ஏலியன்: ரவி, ஹெல்ப் ப்ளீஸ், நம்ம கிராஃப்ட் பிரச்சனையாயிருக்கு, மீண்டும் பூமியில சிக்கிட்டோம். மறுநாள் பள்ளி மைதானம். அடுத்த நாள் ரவி, கார்த்திக், மயில், சுரேஷ் எல்லாரும் மைதானத்துக்கு போய் பார்த்தா அங்க ஒரு மரம் பக்கத்துல வித்தியாசமான தடங்கள். இதுதான் அந்த ஏலியன்ஸ் லேண்ட் ஆன இடம் போல. அந்த ஒளிக்குள் இருந்து சின்ன சத்தம், பீப் பீப். சின்ன ஏலியன்ஸ் மீண்டும் வெளிச்சுட்டாங்க. அனலா, அவங்களுக்கு கார்த்திக தான் வேலையா? ஏன் ஏலியன், நாங்க பவர் தேடணும், இல்லனா இங்கேயே அடைஞ்சிடுவோம். தட்ஸ் இட். சயின்ஸ் லேப். பசங்க மிஷன். பசங்க லேப்ல ஒளிச்சு ஒளி எடுக்கறாங்க. கார்த்திக், நம்ம டீச்சர் சொன்ன சோலார் பவர் சிஸ்டம் இருக்கு, அதுல கனெக்ட் பண்ணலாம். அவங்க எல்லாம் சேர்ந்து பேட்டரி, வயர், மைக்ரோசிப் எல்லாம் கித்தா பண்ணி ஒரு பவர் பூஸ்டர் பண்றாங்க. ஏலியன்ஸ் அதுல கை வைக்க ஒரு ஒளி வெடிச்சு அவங்க பிளாஷ் மாதிரி பிரகாசிக்கிறாங்க. ஏலியன்: வாவ், இது ஒர்க் ஆச்சு, நீங்க எங்கள் பிளானட்டின் ஹீரோஸ். ஹெட்மாஸ்டர் காமெடி. இத்தனை நேரமும் ஹெட்மாஸ்டர் வந்து லேப்புல ஒளி பார்த்து, ஹெட்மாஸ்டர், யாருடா லைட்டிங் விளையாடுறது? ஏலியன்ஸ் உடனே மைண்ட் பவர் வச்சு முகத்தை சயின்ஸ் மாடல் மாதிரி மாட்டுறாங்க. ஆஹா, புதுசா வந்த மாடலா? நன்றா இருக்கு. அவன் போயிட்டதும் பசங்க எல்லாம் சிரிச்சு விழறாங்க. விடை திரள். மாலை நேரம். ஏலியன்ஸ் கிராஃப்ட் ரெடியா இருக்கு. அவங்க சின்ன லேசா சோகமா ரவியை கட்டிக்கிறாங்க. ஏலியன்: நீங்க எங்கள் நண்பர்கள்டா, அவங்களெத்த பார்ப்போம். அவங்க என்கெல் மறைந்தாங்க. அந்த வானம் மீண்டும் பச்சை ஒளியோட பிரகாசிச்சது. ரவி: நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஏலியன்ஸ் இன்னும் நம்ம நண்பர்கள்தான்.